2026 ஆங்கில புத்தாண்டுல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவுக்கு தன் நிகரற்ற தார்மீகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது. ஏற்கனவே உங்களுடைய ராசி அதிபதி திருக்கணித பஞ்சாங்கப்படி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றம் காணக்கூடிய அல்லது முன்னேற்றத்துக்கு உண்டான சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடிய அல்லது முன்னேற்றங்களுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே முயற்சி எடுத்த உங்களுக்கு முன்னேற்றங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையப்போகுது. பொதுவாகவே 3ஆம் இடத்துல ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 அதாவது வளர்பிறை திதியாகிய திரையோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இது மட்டுமல்ல, பொதுவாகவே குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் 1ஆம் எண் ஆதிக்கத்தில் உதயமாகக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசியை பொறுத்தளவுக்கு தன் நிகரற்ற தார்மீகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது. ஏற்கனவே உங்களுடைய ராசி அதிபதி திருக்கணித பஞ்சாங்கப்படி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றம் காணக்கூடிய அல்லது முன்னேற்றத்துக்கு உண்டான சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடிய அல்லது முன்னேற்றங்களுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே முயற்சி எடுத்த உங்களுக்கு முன்னேற்றங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையப்போகுது. பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறது 3, 6, 11 இருந்து வைங்களே மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அளப்பரிய உண்மை. அந்த மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை முன்னேற்றி காட்டக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்க முன்னாடி பெத்தவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை அருமையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஆங்கில புத்தாண்டு அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கொடுக்கக்கூடிய, அது பெண் பிள்ளையாகவே இருந்தால் கூட ஆண் பிள்ளைக்கு நிகராக மிகப்பெரிய அம்சத்தோடு உங்களுடைய குல வம்சத்தோடு பிரதிபலிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மகர ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு அமையுது. அட்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகளில் விடுதலை கிடைக்கக்கூடிய, அதாவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய, நீண்ட நாள் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அல்லது சந்தோஷமான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடக்கங்கள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்களும் இந்த 2026 அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த 2026 ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது அவ்வளவு உசிதமல்ல அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி இருக்குது. அதாவது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்துக்கு மேலே திடீர்னு ஆசைப்பட்டு தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது 24 மணி நேரமும் தெளிவாக இருக்கக்கூடிய நீங்கள் 10 நிமிஷத்தில் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா நேரங்களில் படபடப்போடு அப்படிங்கிறத விட சுறுசுறுப்போடு நடந்து கொள்வது, அதில் எல்லா நேரங்களிலும் அதாவது பண நாட்டம் அப்படிங்கிறத விட பக்குவத்தோடு செயல்படுவது, இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாகவும் 2026 அமையுது. சார், இந்த 2026ல் மகர ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம்? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருமண ஏற்பாடுகள்லாம் இந்த மகர ராசிக்காரங்க எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? 2026ஆம் ஆண்டை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய திருமணம் விஷயங்களை உறுதிப்படுத்திக்கலாம். நீங்கள் உறுதிப்படுத்துவதற்குண்டான முயற்சி எடுக்காமல் இருந்தால் கூட இந்த பிப்ரவரி மாதம் 2026 பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அப்படிங்கிறத அடையாளம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிட்ருக்கும். ஒரு சில பேருக்கு
பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு 2026 நல்லபடியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் மறுமணம் இல்லாத திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த திருமணத்தில் கூட பெரியவங்க பார்த்து நிச்சயிக்கப்படக்கூடிய திருமணம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே முடிவு செய்யக்கூடிய திருமணமாக அமையும் அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. என்ன மகர ராசியை சேர்ந்த நீங்கள் கண்டிப்பாக காவல் தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கரை கண்டு நிறை காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும். சூப்பர் சார். இந்த 2026 மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பா எப்ப திருமண ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணலாம், பிப்ரவரி மாசத்துல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணை உங்களுக்கு அப்பவே வந்து யாருன்னு சொல்லி தெரிஞ்சிரும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.